நடைபெறவுள்ள வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் என்று மாநாட்டிற்கான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் கூறியது, பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ள வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் மாநாடு நடத்துவதற்கான நிபந்தனைகள், அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறின்றி முழு கட்டுப்பாட்டுடன் மாநாடு நடத்தப்படும். காவல்துறையினர் தேவையான கட்டுப்பாடுகளை சொல்லியுள்ளனர். அவை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக உள்ளன. அவற்றை முழு அளவில் நிறைவேற்றுவோம். பூம்புகாரில் நடைபெறவுள்ள வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என பாமக தலைவர் அன்புமணி மாநாட்டில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்தார். பெண்மையை போற்றுகிற, குடும்பத்தை காக்கிற நோக்கத்தை கொண்டு நடத்தப்படுகிற மாநாடு. இந்த மாநாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயாவினுடைய தொடர் கோரிக்கை கொள்கையாக இருக்கிற சமூக நீதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாகவும் இருக்கும். இந்த மாநாட்டில் கண்ணகி, கோவலன் நாடகம் உள்ளிட்ட பெண்களை போற்றுகிற, பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற, பெண்களின் வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் கலை நிகழ்ச்சியாக நடத்தப்பட இருக்குது. அதனால போக்குவரத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்துறது, அதை நிறுத்துறது, பெண்கள் வர்றதுனால பாதுகாப்பாக திரும்பி போகிறது, இதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அதனால நான் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய அன்பு சகோதரிகளுக்கு நாங்கள் அன்பு வேண்டுகோள் மட்டுமல்ல, எல்லோரும் வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொடுக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு சகோதரிகள் நிறைய வர வேண்டும், ஆண்கள் பாதுகாப்பாளனாக அழைத்து வர வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறோம். மாநாடு சிறப்பு மாநாடா, வெற்றி மாநாடா அமையும்.